தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ரெண்டாவது நாள் காலையில எழுப்பிட்டோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது, நேற்று வடக்கிருந்து தொடங்கணும். ஸோ இன்னைக்கு தெற்கிருந்து தொடங்கலாம், கொழும்புடைய தெற்கிருந்து தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்து தெற்க கடைசியா இருக்கிற இடம் நாங்க பிளான் பண்ண இடத்துல இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். அது சுதந்திர இண்டிபெண்டன்ஸ் மெமோரியல் ஹால், சுதந்திர நினைவு ஹால் இருந்து சரி அங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு தான் அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, நீங்க இப்போ நீங்க பாக்குறது என்னுடைய நாங்க ஹோட்டல் காலையிலேயே ஒரு 6:30 போல எழும்பி கீழே இறங்கிட்டோம். அதோட தான் சரி. ஐடியா என்னன்னாக்கி முதல்ல பேட்டா மார்க்கெட் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு பேட்டா மார்க்கெட் அங்க இருந்த ரூம்ல இருந்து நடக்கிற தூரம் தான். ஏன்னா நேற்று நைட்டு நான் நடந்து வரும்போது பேட்டா மார்க்கெட் வழி தான் வந்தோம். வரலாம் அப்படின்னு ஹோட்டல் விட்டு வெளியே வரோம். ஹோட்டல் விட்டு வெளியே பாத்தீங்கன்னா இது ஒரு பழைய ஹோட்டல். இந்த ஹோட்டல் அங்க தங்கியிருந்த ஹோட்டல் யாருக்கும் நம்ம பாம்பேல ஹோட்டல் டாச் இருக்கலாம், அந்த மாதிரி ஈக்குவலண்டான பழைய ஸ்டார், முதல் ஸ்டார் ஹோட்டல் இது. அங்க ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சிருந்தாங்க. அவங்க அந்த காலத்துல வச்சிருந்த போஸ்ட் பாக்ஸ் அது இன்னும் அவங்க நினைவா வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஹோட்டல்ல தான் அந்த காலத்துல இங்கிலாந்துல உள்ள ராணி தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கு. எனிவே, நான் ஹோட்டல் விட்டு வெளியே வந்த உடனே சிட்டி ரொம்ப கிளீனா இருந்து அவங்க காலையிலே கம்ப்ளீட்டா தூத்து தொடச்சி சிட்டி ரொம்ப கிளீனா வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஹோட்டல் இருந்த இடம் போர்ட், துறைமுக ஏரியா. அதனால போலீஸ் அப்பப்பாங்க மெயினான ஏரியா அப்படிங்கிறதுனால போலீஸுடைய இது அங்க இருந்துட்டே இருந்தாங்க, அங்கங்கே இருந்தாங்க. நாங்க வெளியே வரும்போது பாதி கடைகள் அப்பதான் ஆரம்பிக்கி, பாதி கடைகள் இன்னும் திறக்க கூட இல்லை. அந்த ஒரு இதுல இருந்து நாங்க நடந்து வந்தோம். நடந்து வந்த உடனே முதல்ல பார்த்தது கான் கிளாக் டவர். நீங்க வலது பக்கம் பார்க்கறது கான் கிளாக் டவர். இது ஸ்ரீலங்காவுடைய ஒரு முக்கியமான பழைய நில இது. அஹ், அதாவது எல்லாருக்கும் இந்த இது தெரியும். அது பேட்டா மார்க்கெட்டுடைய தொடக்கத்துல இது இருக்கு. இது கெட்டது இஸ்லாமியர் இல்ல, பாம்பேல உள்ள பார்சி. அவரு பேர் ஃப்ரேம்ஜி காக்காஜி கான். அவரு பேர் பாப்புலரான ஆளு. இங்க அவர் சிலோன் ஆயில் மில், ஒரு ஆயில் மில் தான் வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் இறந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் 20வது நூற்றாண்டின் தொடக்கத்துல 1923 அதை கெட்டிய கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க நினைவாட்டு. அந்த காலத்துல எல்லா வீட்லயும் கிளாக் இருக்கு. அதனால அந்த கிளாக் டவர் 8 மணிக்கு எங்க ஊரெல்லாம் ஒரு சங்கு ஒண்ணு இருந்து அது அது மாதிரி இது கிளாக் டவர் அந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு இடம். நாங்க வரும்போது நிறைய பேர் வேலைக்கு அப்பதான் அந்த வேலைக்காக போயிட்டு இருக்காங்க, துறைமுகம் அப்படிங்கிறத போயிட்டு இருக்காங்க. நாங்க இதுதான் பேட்டா மார்க்கெட். நீங்க பழைய காலத்துல ஸ்ரீலங்கா சிலோன் ரேடியோவை கேட்டிருந்தீங்கன்னா இது அடிக்கடி இந்த மார்க்கெட்டை பற்றி பேசுவாங்க. எனக்கு அவங்க ஸ்பான்சர் நிறைய பேர் இங்க இருந்தா வருவாங்க. அந்த குறுக்கு சந்து, அதுல அந்த இலக்கம், அது குறுக்கு சந்து, அந்த தெருவை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. லலிதா ஜுவல்ஸ், அந்த மாதிரி எல்லா கடையுமே இங்கதான் இருக்கு. இதை ஆக்சுவலா இந்த இடத்துல அதிகமா வியாபாரம் பார்க்கறது தமிழ் இஸ்லாமியர்கள். தமிழ்ல தமிழ் சந்ததியினர் தமிழ்நாட்டில இருந்து வந்த அவங்க தான் நிறைய பேருக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க வரும்போது ஒரு கோயிலை பார்த்தோம். அதாவது அவர் செந்தில் முருகனுடைய கோயில். அவங்க பார்த்தோம். இங்க என்னன்னாக்கி ஸ்ரீலங்காவில இந்த கோயில், எல்லா கோயில்ல சட்டை அலோடு கிடையாது. அதனால போக ஆசை காலையிலேயே சட்டையை கலத்திட்டு போக அப்படிங்கிறதுக்காக அந்த ஐடியாவை டிராப் பண்ணிட்டோம். உள்ள போகல, சரி வெளியே இருந்து கோயிலை பார்த்துட்டு. முருகன் கோயில் இது. கோயில் முருகன் கோயிலா தான் இருக்கும். அந்த கோயிலை பார்த்து திருப்பி மெயின் இதுக்கு வந்தோம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட பிரான்ச்லாம் இங்கே இருக்கு. போர்டே பழுதடைஞ்சு போய் தான் இருக்கு. அந்த ஆளை உள்ள வரும்போது அடுத்த ஆளை பார்த்தது அந்த ரெட் மாஸ்க், சிவப்பு மசூதி, அது பார்த்தோம். சரி, திறந்து இருந்தா போய் பார்க்கலாம். காலையில் சந்தேகம் தான் இருந்தாலும் சரி வந்துட்டோம், பக்கத்துல இருக்கணும் பார்த்தோம்.
பார்த்த உடனே அங்க ஒரு நண்பர் இருந்தார் தமிழாளு. அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க வந்து 11 மணிக்கு பிறகு தான் ஓப்பன் ஆகும், அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஸ்லாட் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு அவங்கள கேட்டுட்டு நாங்க திருப்பி மீன் ரோட்டுக்கே வந்துட்டோம். அதனால அந்த பேட்டா சாரி, கடை இப்போ பார்ப்பாங்க. வீதியில வந்து பெரிய அளவுல நாற்பதுங்கன்னா 11 மணி ஆகும். 11 மணி ஆகுதுல்ல. ஓகே, இது இதுதான் கடை கேட்டீங்க. வீதியில வந்து அதுவும் போகலாமா அந்த மெயின் ஸ்ட்ரீட்? அதால போல இதால மட்டும்தான் போகுது. ஓகே 11 மணிக்கு வரும். ஓகே, தேங்க்ஸ். இந்த கடை வீதிக்கு வந்தோம். கடை வீதி எதுனா ஒன்றும் திறக்க, எல்லாமே முடிதான் இருந்து. நாங்க வரும்போது நிறைய அந்த போட்டோ ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தோம் அந்த கோயிலுக்கு முன்னாடி. எனக்கு அது ஒரு பெரிய லேண்ட்மார்க்கிங்க நடந்துட்டு இருந்து. சரி, நாங்க போட்டோ ஷூட் பண்ணோம். ஆக்சுவலா அவங்கள பாத்தீங்கன்னாக்கி அவங்க வந்து இஸ்லாமியர்கள் மாதிரி தெரியல. அவங்க வந்து அந்த திருமணமாகி வந்தவங்களா, இல்ல திருமணத்துக்கு ரெடியா இருக்கிறதுக்கு முன்னால போட்டோ ஷூட் பண்றாங்களான்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தாக்கி தமிழ்நாட்டில் மாதிரி தான் அந்த இது வெட்டி கட்டியிருந்தாங்க, தலையில பூலாம் வச்சுட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் தான் இருந்து சேலையெல்லாம் கட்டி பார்த்தா அவங்க இந்த அதாவது இஸ்லாமியர்கள் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சு. பார்க்க சந்தோஷமா தான் இருந்து. அது ஒரு மத பிரச்சனை இல்லாம ஒரு லேண்ட்மார்க்காட்டு வந்து பாக்குறாங்களா அப்படின்னு. இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். அதுக்கு பிறகு வழியே வந்து ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்டோம். அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் எங்க இருக்குன்னு தெரியல. அவருக்கு மெமோரியல் ஹால்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. இல்ல, இன்னொரு ஆள் வந்தாரு. அவருக்கு நான் சொல்றதே புரியல. சுதந்திர சுதந்திர மெமோரியல் தமிழா சுதந்திர சுதந்திர ஆதேவா சார். அவரு சொல்லி அவரு கூட்டு போனாரு. போற பாதையில அவர் இன்னொரு ஆட்டோவை பிடிச்சி எங்களை இடத்த மாட்டி விட்டாரு. அப்புறம் அவர் பேச தமிழக அவர் தமிழ்நாடு என்னன்னு தெரியல. இன்னொரு ஆள் இருந்தாரு. இண்டிபெண்டன்ஸ் பார்க் மெமோரியல் தமிழா. தேங்க்யூ. அதில் திருப்பி யார் அவர் தெரிய என்ன மாட்டேங்குது. பண்ணாரு, நாங்க எந்த வழியா வந்தோமோ அந்த வழியாவே அவர் எங்களை திருப்பி கூட்டி விட்டாரு. இல்லைன்னா மீட்டர் போட்டு தான் வந்தாரு. ஓகே, அதாவது ஏறக்குறைய ஒரு 4-5 கிலோமீட்டர் இருந்திருக்கும். மீட்டர் போட்டு தான் அவர் வந்தாரு. அதனால அது பெரிய இது இல்ல. அது மீட்டர் எவ்வளவோ அதை கொடுத்தோம். வரும்போது நிறைய மழை பெய்யுது. சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, போற பாதையில எங்களுக்கு இது எங்க எந்த ரோடு என்ன ஒண்ணும் தெரியாது. நாங்களும் பார்த்து தான் வரோம். சரி, நீங்களே கூடயும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் என்னன்னு சொல்லலாம். அதாவது 48களில் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திரமாகுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அதுக்கு பிறகு 49 அந்த சுதந்திரத்தை கொண்டாடுற விதமாட்ட ஒரு ஹால் கட்டணும். 49 தொடங்கி 53 வந்து அந்த ஹால் முடிக்கிறாங்க. அத வந்து ஒரு டோனி நெவில் ஒரு ஆர்கிடெக்டா பண்றாரு அவங்க. இப்ப நாங்க வரும்போது பெட்ரோல் பண்றாரு கேட்டதுக்கு அவங்க சொன்ன வேலை வந்து ஏறக்குறைய நம்ம ஊர்ல உள்ள வேலை தான். கொஞ்சம் நம்ம ஊரோட கொஞ்சம் குறை தான் ஆக்சுவலா. நம்ம வந்து 350 ரூபா அப்படிங்கும் போது அவங்களுடைய 305 ரூபா தான். 350 ரூபா வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப 100 ரூபாயோட குறை. அப்ப நம்ம ஊர்ல 100 ரூபாய்க்கு போயிட்டு இருந்து. இதுல என்னன்னாக்கி நம்ம ஊர்ல தான் அவங்க இந்தியாவில தான் வாங்குறாங்க, பெட்ரோல் வாங்கி தான் கொடுக்குறாங்க, நம்மளோட குறைச்சி கொடுக்குறாங்க. அப்ப அந்த உங்களுக்கு தெரிஞ்சு அந்த அவருடைய வேலையை பைசா எங்க போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, எனிவே பாலிடிக்ஸ் போண்டோம். இத 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 வந்து முதல்ல அவங்க கேட்டது அங்குள்ள உள்ள பிரைம் மினிஸ்டர். அவர் தான் அவங்களோட தேசபிதாங்கிறாங்க. அவர் பேர் வந்து டான் ஸ்டீஃபன் செனநாயக்கா. அவர் தான் அவர் தான் இதை ஆர்கிடெக்ட் பண்றாரு. ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணி அதை கட்டி முடிக்கிறாரு அவரு. இப்ப அந்த ஹால் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கும், இல்லைனாக்கு புதுசா ஏதாவது பதவி இருக்கும் போது அதுல அந்த இடத்துல பண்றாங்க. இல்லைனாக்கி நிறைய இடங்கள்ல ஃபியூனரல், அதாவது யாரும் இறந்தாங்கனாக்கி, பெரியவங்க யாராவது இறந்தாங்கனாக்கி அங்க வச்சு அந்த ஃபியூனரல் ஹால் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் யூஸ் பண்றாங்க. எங்களுக்கு முன்னால போற கார் வந்து இங்க உள்ள அந்த டூரிஸ்ட் இது மேல டாப் வந்து ஓப்பனா இருக்கு. இது வந்து டாப் க்ளோஸா இருக்கு. நிறைய கார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, டாப் ஓப்பன் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் அங்கதான் போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வலது பக்கம் பாக்குறது வந்து அவங்களுடைய இதான். இது பெருசா ஒண்ணும் இல்ல,
ஒரு மெமோரியல் ஹால் ஓகே, இங்குள்ள ஹிஸ்டாரிக்கல் ஹால்ல பார்க்கலாம். மற்றபடி நீங்க வேற ஸ்பெஷலா தேடி போனீங்க, ஸ்பெஷல் ஒண்ணும் இல்ல. அங்க வச்சிருக்க முன்னால் வச்சிருக்க அவருடைய சிலை வந்து அவருடைய தேசப்பிதா டான் ஸ்டீவன்சன் அவருடைய தேசப்பிதா அவருடைய சிலை அது. இது வந்து actually நான் 930 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. இது என்ன ஒன்று சொல்லணும், அது போய் இங்க வந்து கழிப்பிடம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தால ஒரு ஒரு பில்டிங் அதுக்குள்ள கழிப்பிடம் வச்சிருக்காங்க. ஆனா அங்க வந்து பைசா சார்ஜ் பண்றாங்க. என்னுடைய பர்சனல் இது என்னன்னா, எந்த ஒரு கண்ட்ரி டூரிஸ்ட் டெவலப் பண்ண ஆசைப்படுதோ அவங்க டூரிஸ்ட் எல்லாம் யாருனாலும் சரி அந்த பேசிக் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும். அது கழிப்பிடமா இருந்தாலும் சரி எல்லாமே பேசிக் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும். அது மெயின்டைன் பண்ணணும், அது ஃப்ரீயா பண்ணணும். அது சார்ஜ் பண்றது வந்து அது நம்ம ஊர்ல உள்ள கெட்ட பழக்கம் அவங்ககிட்டயும் இருக்குது. அது பைசா பண்றது, அதுல பணம், அது என்ன பணம் பண்றது என்ன இருக்கு. நீங்க வந்து டூரிஸ்ட் டெவலப் பண்றீங்க, அப்ப வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ. இது ஒரு வாட்ச்மேன் இருந்தால் அப்படி கேட்போம். நாங்க போகும்போது அங்க வந்து ஏதோ மரத்தானுக்கு எதுக்கோ அவங்க அங்க ஒரு பெரிய இது நடத்திட்டு இருந்தாங்க ஓட்டத்துக்கு. அதுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்க உள்ள வந்து சாப்பாடு எதுவுமே அலோடு கிடையாது. மற்றபடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பாருங்க. இன்னொரு வீடியோ உங்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா போடுங்க. ஆஹ், வேற என்ன இருக்கு சொல்றதுக்கு. இது வந்து உங்களுக்கு நேரம் இருந்தா வந்து பார்க்கலாம். மற்றபடி பெரிய அளவுல பார்க்க வேண்டிய இடமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் இடம், அவ்வளவுதான். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்குறது. பாய். அங்கே தான் இருக்கோம். நான் போயிட்டு வரட்டா, வரியா? போட்டு போர்டு வச்சுருக்காங்க, வேலை கடை கட்டி வந்துருக்கு. உணவு உட்கொள்ள தடை.